கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இருதயம் உடைந்து ஆவியில் நொறுங்கி இருக்கிறீர்களா? இனி நான் அவ்வளவுதான், எழும்பவே முடியாது, கடைசி நம்பிக்கையும் கைவிட்டு போச்சு என்று சோர்ந்து இருக்கிறீர்களா? நொறுங்கின இருதயம் கர்த்தருக்கு உகந்த பலி. தாழ்மையின் நிலை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் ஹம்பிள்னஸ் உங்களுக்கான வசனம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம். ஒருமுறை ஒரு பெண் குடும்பத்தில் மிகவும் நெருக்கப்பட்டு பக்கமும் நெருக்கப்பட்டு ஒரு பிரேயர் செல்ல ஆவலோடு ஆயத்தமாகணும் என்று வாஞ்சையோடு இருந்தாள். வீட்டை விட்டு புறப்படும் போது அவள் குடும்பத்தில் ஒருத்தல் மனம் திருந்தி வா என்று அவளை குத்தி பேசினது அவள் இருதயத்தை மிகவும் பாதித்து மரித்தவள் போல் ஜெபத்தில் முழுவதுமாக உடைந்து உட்கார்ந்திருந்தாள். ஆனால் கர்த்தர் அந்த உடைந்த மகளை நோக்கி பார்த்தார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் அவள் அருகில் இருந்தார். அந்த மகளை அந்நேரமே தம்முடைய பரிசுத்த ஆவியால் அளவில்லாமல் நிரப்பினார். அவளுடைய காயப்பட்ட உடைந்த இருதயத்தையும் ஆவியையும் உயிர்ப்பித்தார். அவளுக்குள் வாசம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவரை போல பெரியவர் யாருமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்ற பெரிய துணையை பெலனை இருதயம் நொறுங்கினவருக்கு கர்த்தர் கொடுத்து மகிழ செய்வார். கலங்காதீர்கள். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கெட்டுகிறார். கர்த்தாவே, இயேசுவே, இந்த வசனத்தின் மூலமாக இருதயம் நொறுங்கி போயிருக்கும் எங்களை புறக்கணிக்காமல் நோக்கி பார்த்து எங்கள் கூப்பிடுவதற்கு மிகவும் அருகில் இருந்து எங்களை குணமாக்கி எங்கள் காயங்களை கட்டுகிறீர். எங்களை இரட்சித்து உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதி கனம் மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே. ஆமீன். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட்.